வணக்கம். 50 வயதுக்கு அப்புறமேட்டு வர இந்த நோயை தடுக்கிறது எப்படி? எலும்புகள் இருக்கிற கால்சியம் மற்றும் பாஸ்பரஸோட அளவு குறைஞ்சி பலமிழக்கும் போது ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற நோய் உண்டாகுது. கால்சியம் சத்து உடல்ல உரிய விட்டமின் டியும் தேவைப்படுது. இந்த விட்டமின் டி குறையும் போது எலும்பு தேயுது. பெண்களுக்கு மாதவிலக்கு நிற்கும் போது காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற எலும்பு திறன் குறைவு நோய் ஏற்படும். இப்போ இளம் வயதினரும் பாதிப்பாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நோயோட காரணமாக எலும்புகள் போதிய சக்தி இல்லாமல் எளிதில் உடையிற நிலையை அடைஞ்சிருக்கு. இந்த நோய் வந்துச்சுன்னா குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். காரணம் கேட்டோம்னா முதுமையில் கால்சியம் சத்து உடலில் உறையப்படுறது வெகுவாக குறையும். அதனால் இளமையிலேயே கால்சியம் மற்றும் விட்டமின் டி சத்துக்களை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். பால் பொருள்கள். கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிற பால், கீரைகள் அதெல்லாம் சாப்பிடணும். சீஸு, தயிர், பன்னீர் இதையெல்லாம் கால்சியம் அதிகமாக காணப்படுது. அதை சாப்பிடலாம். இதனால் எலும்புகள் பலமடையும். நட்ஸ்கள். பாதாம், பிஸ்தா, முந்திரி இதையெல்லாம் உடலுக்கு தேவையான தாது உப்புக்கள் இருக்குது. கால்சியம், மெக்னீசியம், மாங்கனீஸு, பாஸ்பரஸ் போன்றவை நிறைய காணப்படுது. இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கிறது மூலமாக நம்மளுடைய எலும்புகள் பாதிப்படையாமல் தப்பிக்கலாம். காய்கறிகள். ப்ரோக்கோலி, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், பீட்ரூட் போன்ற காய்கறிகள் தினசரி சேர்த்துக்கிறது மூலமாக எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். இதில் விட்டமின் சி சத்து நிறைஞ்ச பழங்களை சாப்பிடலாம். பல வகைகள். ஆரஞ்சு, கொய்யா, ஸ்ட்ராபெரிஸ், வாழைப்பழம், ஆப்பிள் இந்த மாதிரி எலும்புகளை பாதுகாப்பாக வச்சுருக்கோம். 100 கிராம் ராகியில் 330 மில்லிகிராம் முதல் 350 மில்லிகிராம் கால்சியம் சக்தி இருக்குது. அதனால் ராகி சாப்பிட்றது மூலமாக எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். பேரிச்சம்பழம். பேரிச்சப்பழத்தில் கால்சியம், மாங்கனீஸ் இருக்குது. அதே மாதிரி தாமிர சத்துக்களும் மாங்கனீஸ்களும் காணப்படுது. இது எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுருக்குது. எலும்புகளோட வளர்ச்சிக்கும் சருமத்துக்கும் விட்டமின் டி அவசியமாக தேவைப்படுது. அதனால் விட்டமின் டி சத்து நிறைஞ்ச உணவுகள் சாப்பிட்றது ரொம்ப அவசியம். சூரிய ஒளியில் விட்டமின் டி நிறையா இருக்குது. அதனால் உடலில் சூரிய ஒளி படுற மாதிரி நிற்கணும். பருப்பு மற்றும் மீன் வகைகள். கருப்பு உளுந்து கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்குது. சோயா, கொள்ளு இதெல்லாம் கால்சியம் சத்து காணப்படுது. மேலும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கொண்ட மீன் உணவுகளாக உட்கொள்ளப்படுது. இதை உணவில் சேர்த்துக்கிறது மூலம் பெண்களை தாக்குற எலும்பு வியாதிகள் தடுத்துடலாம். நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம். மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.